சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அடுத்த தேர்தலிலும் திமுகவுக்கே மீண்டும் வெற்றி என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்துள்ளார். அவர் பேசியதாவது, மக்கள் மத்தியில் வெற்றிகரமாக நாங்கள் 4 ஆண்டுகள் ஆட்சி முடித்துள்ளதற்கு நல்ல வரவேற்பும் திமுகவுக்கு வெற்றி முகமும் தான் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசிய போது, நேற்று பிறந்தவர்களெல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் உட்பட 2 இடங்களில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இன்று மாலை 4 மணிக்கு போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசிய போது, அரசியலுக்கு அப்பாற்பட்டது செயல்படும் திராவிட மாடல் அரசு என்று தெரிவித்துள்ளார். பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அக்னி தலமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திகழ்கிறது. இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளது. திருச்சி மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில் துணை மேயர் திவ்யா, துணை ஆணையர் பாலு ஆகியோர் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மீண்டும் இடம் மாறும் சிவாஜி சிலை குறித்து ஸ்டாலின் திறந்து வைப்பாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அருப்புமேடு பகுதியைச் சேர்ந்தவர் 20 வயதான தினேஷ், அவரது மனைவி கீர்த்தனா. இவர்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் காதல் திருமணம் செய்து கொண்டனர். அதன்பின் கடந்த மார்ச் மாதம் கர்ப்பமாகி தற்போது 2 மாதம் கர்ப்பமாக உள்ள நிலையில் நேற்று மதியம் கீர்த்தனாவுக்கு ஃபிட்ஸ் மற்றும் வயிற்று வலி காரணமாக வேலூர் அரசு பழைய பென்லேண்ட் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். பெண் அழைத்து வந்த 5 நிமிடத்தில் பிரசவ அறையிலிருந்து சிறுநீர் கழிக்க செல்வதாக கூறி கழிப்பறைக்கு சென்றவர் நீண்ட நேரம் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது கணவர் அங்கு சென்று பார்த்தபோது கழிவறையில் உள்ள ஜன்னலில் அந்த பெண் வைத்திருந்த துப்பட்டாவில் தூக்கு மாட்டி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். நீண்ட நேரம் கதவை தட்டியும் வராததால் ஜன்னல் கதவு வழியாக பார்த்தபோது தூக்கு மாட்டி கொண்டிருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் அவரை மீட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி அவர் மருத்துவமனையிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே உள்ள கிளாதாரி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துக்கருப்பி, வயது 30. கூலி தொழிலாளியான இவர் ஏழ்மையில் வாடும் குழந்தைகளுடன் குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகிறார். சம்பாதிக்கும் பணத்தை சேர்த்து வைக்க திட்டமிட்ட அவர் இதற்காக தகர உண்டியல் ஒன்றை தயார் செய்து சிறுக சிறுக 1 வருடத்திற்கு மேலாக சேமித்த பணத்தை கரையான் அரித்துள்ளது. தினமும் சம்பாதித்த தொகையை ரூபாய் 500 மதிப்பிலான நோட்டுகளாக மாற்றி தகர உண்டியலில் சேமித்து வந்த அவர் அதை வீட்டுக்குள் பள்ளம் தோண்டி மண்ணில் புதைத்து வைத்திருந்துள்ளார். அந்த வகையில் அவர் ரூபாய் 1 லட்சம் வரை அவர் தகர உண்டியலில் சேர்த்து வைத்து உள்ளார். மகளுக்கான காதணி விழா முன்னிட்டு இன்று காலை பணத்தை எடுத்து நினைக்க போது அந்த பணம் முழுமையாக கரையான் அரிக்கப்பட்டிருந்தது. இது கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக சேமித்த தொகை என்று அவர் கதறி அழுவது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் காவலர் குறைதீர்க்கும் சிறப்பு முகாமில் 77 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களிடமிருந்து குறைதீர் மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாநகராட்சி சார்பில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திடீரென மண்ணுக்கடியில் ஏற்பட்ட கொப்பளிப்பு அச்சத்தில் உறைந்த கிராம மக்கள். ராமநாதபுரத்தில் கிராம பகுதியில் மண்ணுக்குள் செல்லும் இயற்கை எரிவாயு குழாய் உடைந்து எரிவாயு வெளியேறியது கிராம மக்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நேற்று முதல் 13ஆம் தேதி வரை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் மே 9ஆம் தேதியன்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேனி மாவட்டத்திற்கு மே 9, 12 தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் வருகிற 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மகாமாரியம்மன் கோவில் கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்ச்சியை ஒட்டி வரும் 28ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்படவில்லை என்றால் முதலமைச்சர் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் குளிர்ஜுரம் தான் வருமே தவிர என்று தமிழிசைக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை பெரியமேடு கோவளம் முத்துக்கிராமணி தெருவில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இளம் தம்பதியினர் தங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை நீண்ட நேரமாக தம்பதி அறை கதவு திறக்காததால் ரூம் பாய் உசேன் தட்டிய போதும் திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மனைவி வாயில் நுரை தள்ளியவாறு உயிரிழந்து கிடந்துள்ளனர்.
குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் இன்று கிண்டியில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது நடப்பாண்டில் 34,750 பேரை தொழில் முனைவோராக்க திட்டம் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் மல்ஹதாம்பிகை உடனுரை சந்திரசூடேஸ்வரர் கோவில் உள்ளது. 800 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் சந்திரசூடேஸ்வரர் கோவிலில் பக்தர்களுக்கு தரப்பட்ட புளியோதரையில் இறந்த நிலையில் பாம்புக்குட்டி இருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வண்டலூர் அடுத்த கீரப்பாக்கத்தை சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 27. இவர் வண்டலூரில் உள்ள கிரசன்ட் கல்லூரியில் ஓட்டுநராக பணி செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று காலை பணிக்கு சென்ற இவரை மர்ம நபர்கள் கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிளாம்பாக்கம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு பக்தர்களுக்கு 2 வகையான சிறப்பு கட்டண சீட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரமோற்சவ விழா நடந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை சேலையூரில் உள்ள வேத பாடசாலையில் பயின்று வரும் மாணவர்கள் பிரமோற்சவ விழாவுக்காக வேத பாராயணம் செய்ய வந்துள்ளனர். இந்நிலையில் வந்த 3 மாணவர்கள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சோகம் ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தில் ஏற்காடு மலைப்பகுதியில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்ந்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் மண்டலம் சார்பாக பேக்கேஜ் பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. தஞ்சையில் பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவருடைய 2வது கணவனின் தூண்டுதல் இருந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூரில் குடும்பத்தினருடன் சாமி கும்பிட வந்து கடலில் குளித்துவிட்டு கடற்கரையில் குடும்பத்தினருடன் அமர்ந்திருந்த ரவுடி முத்துப்பாண்டி என்பவரை திடீரென போலீஸ் டீம் ஒன்று சுற்றி வளைத்தது. அப்போது ரவுடி முத்துப்பாண்டியை விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைத்தனர். ஆனால் அவர் விசாரணைக்கு வர மறுத்ததால் போலீசார் அவரை அங்கிருந்து குண்டுகட்டாக இழுத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் அப்போது அவரது குடும்பத்தினர் அவரை விடாமல் தடுத்துள்ளனர். இதையடுத்து போலீசார் ஒரு புறம் முத்துப்பாண்டியனை பிடித்து இழுக்க, மற்றொரு புறம் முத்துப்பாண்டியனின் உறவினர்கள் அவரை விடாமல் பிடித்து இழுக்க என கூச்சலும் கோப்பாடும் காரணமாக கடற்கரையே கலைவரமானது. அந்த நபர் யார், எதற்காக போலீஸ் சுற்றி வளைத்து இழுத்து செல்கிறது என தெரியாமல் கடற்கரையில் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் அதிர்ச்சியில் திகைத்து நின்றனர். மிரட்டல் பந்து வீச்சு மும்பையை 155 ரன்களுக்குள் குஜராத் அடக்கியது. எந்த போட்டியிலும் பாகிஸ்தானுடன் விளையாடக்கூடாது என்று கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். நடப்பு IPL தொடர் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. சென்னை, ராஜஸ்தான், ஐதராபாத் அணிகள் அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்த நிலையில் மற்ற அணிகள் முதல் 4 இடத்தை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. தோனிக்காக விதியை மாற்றியது இந்திய கிரிக்கெட்டுக்கு ஆபத்து என்று சுனில் கவாஸ்கர் விளக்கம் அளித்துள்ளார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் த்ரில்லான வெற்றியை பெற்றதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை எட்டியது. தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் 2 முறை அதிகரித்து ஷாக் கொடுத்தது. அதன்படி நேற்று காலை 1 கிராம் தங்கம் ரூபாய் 125 அதிகரித்து 9,025 ரூபாய்க்கும், 1 பவுனுக்கு 1000 அதிகரித்து ரூபாய் 72,200க்கும் விற்பனையானது. பின்னர் மதியம் மீண்டும் தங்கம் விலை உயர்ந்தது. அதன்படி 1 கிராம் ரூபாய் 75 அதிகரித்து 9,100க்கும், 1 பவுன் ரூபாய் 600 அதிகரித்து 72,800 ரூபாய்க்கும் விற்பனையானது. அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் 1,600 அதிகரித்தது. வெள்ளி விலை நேற்று 1 கிராம் ரூபாய் 108லிருந்து ரூபாய் 3 அதிகரித்து 111 ரூபாய்க்கு விற்பனையானது. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ப. செந்தாமரை கண்ணன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.